கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ பிரதர் அதான் கொஞ்சம் விட்டுட்டு பேசுறேன், ஏன்னா அப்பதான் எடிட் பண்ண முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து கவனமாக கேளுங்கள், மற்றவர்களை கேட்கச் செய்யுங்கள். அநேகருக்கு பயனடைகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு சென்ற வார நான் கொடுத்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா அன்னைக்கு போன வாரம் கொஞ்சம் ஃபாஸ்டாக போயிடுச்சு, பரவாயில்ல. அதாவது எழுப்புதல் எப்படி வரும், எழுப்புதலை வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். போன கிழமையிலேயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எழுப்புதல் நாயகனை கொண்டுதான் வர முடியும். எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனை எழுப்புதல் வீரர் அல்லது எழுப்புதல் நாயகன் என்று நம்ம சொல்லுவதே தவறு. அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அவர்கள் மூலமாய் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதுதான் மெய்யான சத்தியம். ஆனால் எழுப்புதலை கொண்டு வருகிறவர் அல்லது எழுப்புதலின் நாயகன் என்று ஒருவரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் எழுப்புதலை கொண்டு வர மாட்டேங்கிறார்? அங்கதான் எல்லாமே அடங்கி இருக்கு. அவர் தான் எழுப்புதல் நாயகன்னு சொல்லிட்டோம், அவர் தான் எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம். ஆனா அவர் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறார்? ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? எழுப்புதல் எல்லாரும் பேசுறோம். எழுப்புதல் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. உண்மையிலே சகோதரனே சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுப்புதலை கண்டதினாலே எழுப்புதல் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். எழுப்புதல்னால என்னென்னலாம் விளைவுகள் வரும் என்றும் எனக்கு தெரியும். நான் பெருமைக்காக இதெல்லாம் சொல்லல, உங்களுடைய விளக்கத்திற்காக, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதையெல்லாம் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய இனிஷியேட்டிவ், அதாவது ஆரம்பிக்கிற அந்த காரியம் இல்லை என்றால் எழுப்புதல் வரவே வராதுங்க. ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு டிஸ்கரேஜ் யூ. ஆனா எழுப்புதல் நம்ம பேசி கொண்டிருப்பதினாலோ எழுப்புதலுக்காக ஜெபிப்போம் என்று சொல்கிறதினாலோ, நல்லா கவனிங்க, எழுப்புதல் வரப்போறதில்லை. எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்க போறதில்லை. எழுப்புதலை எப்பொழுது எப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு நல்லாகவே தெரியும். அந்த சிந்தனையை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே வல்லமையினாலே தரிப்பிக்கப்படுவீர்களாக, அதற்காக நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே தரித்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே அதை காண்கிறோம். இதைக்கு கீழ்ப்படிந்த எல்லா சீஷர்களும் அவரோடு இருந்த 120 பேரும் மேலறையிலே போய் காத்து கொண்டு இருந்தார்கள். அது காத்து கொண்டிருந்ததுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. They were just praying and spending time. அவ்வளவுதான். 10 days later, the Spirit of the Lord came down mightily. அதுல பலவிதமான விளக்கங்களை கொடுத்து எல்லாரும் குலைச்சிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலின் நாயகன் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அது போதுமா? அவர் தான் எழுப்புதலின் நாயகன். இயேசு கிறிஸ்து எழுப்புதலின் நாயகனா? திரும்பவும் சொல்லுகிறேன், இல்லை.
இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையினாலே பாவ மன்னிப்பளித்து எல்லாரையும் ரட்சிக்கிறார். அவரால் எழுப்புதலை கொண்டு வருவாரா? கொண்டு வர முடியுமா? முடியாது. அவர் கொண்டு வரவும் மாட்டார். ஆனால் எழுப்புதல் நாயகன் எப்படியெல்லாம் செய்து எழுப்புதலை கொண்டு வராருங்கிறதற்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் நாங்கள் கண்டும் காணாமல் விட்டு எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், திரும்பியும் சொல்றேன், எழுப்புதல் நீங்க ஜெபிக்கிறதுனால வராதுங்க. நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுனாலே எழுப்புதல் வரப்போறதில்லை. எழுப்புதல் கர்த்தரால் நியமிக்கப்படுகிற ஒன்று. அது கர்த்தருடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் சபைகளிலும் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எழுப்புதல் நாயகனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் எழுப்புதல் வரணும் வரணும் என்று நீங்கள் ஜெபித்தால் மாத்திரம் எப்படி எழுப்புதல் வரும்? அவர் தானங்க எழுப்புதல் நாயகன். அவர் வந்த உடனே வல்லமை வந்துருதுங்க. உடனே வல்லமை வந்துருது. எவ்ரிபடி இஸ் adorned with the power of God. பவர் ஆஃப் காட்னா the power which no match. அதுக்கு மேட்சே கிடையாது. First of all, it will bring a revolution in the minister's life. ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். 50 நாளைக்கு முன்னால மறுதலித்தவன் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே தைரியம் கொண்டு எழுந்தான். எப்படி இந்த மாறுதல் வந்தது? இயேசு கொடுத்தாரா? இல்லை. இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து ஆவியானவர் வருவார், அவர் தான் கொடுப்பார் என்னார். அவர் வந்தார், கொடுத்தார், பேதுரு எழுந்தான், பேசினார், யூதர்களுக்கு எல்லாம் சவால் விட்டான். 3000 பேர் அன்னைக்கு நெஞ்சிலே குத்தப்பட்டு இது பண்ணினார்கள், மனம் திரும்பினார்கள் என்று திட்டவட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். திட்டவட்டமாக பார்க்கிறோம். அதனால தயவு செய்து அதை குறித்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எழுப்புதலின் நாயகன் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வைக்கிறது? அதுதாங்க பிரச்சனை. எப்படி கொண்டு வர வைக்கிறது? அவரை அலோ பண்ண வேண்டும். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். எழுப்புதலுக்காக நீங்க வேண்டிக் கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தமாகி அதற்காக அவர்கள் ஜெபித்து கேட்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, லூக்கா 11:13, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும், அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நான் திரும்பியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருகிறவர் அல்லது எங்களை அபிஷேகிக்கிறவர் என்று வைத்துக் கொள்வோம், இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தாவியினால் எங்களை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அபிஷேகித்து எழுப்புதலை அவர் ஆரம்பித்து வைப்பார். ஆனால் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை. பரிசுத்த ஆவியை அபிஷேகத்தை பெறுவதிலே இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாவற்றையும் இப்பொழுது எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்நிய பாஷை பேசக்கூடாது, வரங்கள் எல்லாம் இல்லை. அந்நிய பாஷை பேசினா அதுக்கு இவ்வளவு கண்டிஷன் இருக்கு. அந்த எந்த கண்டிஷனையும் யாரும் நிறைவேற்றுறதில்லை. முதலாவது, அந்நிய பாஷை பேசுறவங்களுடைய லைஃப் சரியில்லை. இப்படி ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ் அதை இப்ப முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் என்ன கேட்ட கேவலப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். They destroyed it. They destroyed the anointing of the Holy Spirit.
by cutting down speaking in tongues is by the evil spirit. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? அப்படி சொல்லி ஆரம்பித்து அந்நிய பாஷை பேர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சரியில்லை, அவர்கள் இங்கே ஒரு அந்நிய பாஷை பேசுகிறார்கள், வெளியில வேறொரு அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். அதற்கு இவங்க கொடுக்கிற விளக்கமும் அந்த அந்த இதையும் பார்த்தா சிரிப்பை தவிர எனக்கு வேற ஒன்றும் வரமாட்டேங்குதுங்க. நான் இதை எத்தனையோ முறை விளக்கிட்டேன். அந்நிய பாஷைனா என்ன, அந்நிய பாஷை பேசும்பொழுது ஒரு 10 பேர் பேசும்பொழுது அது எப்படி இருக்கும், எல்லாத்தையும் விளக்கியாச்சு. பெந்தேகோஸ்தே நாளிலே ஏற்பட்ட ரிவைவலுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலே 1901ஆம் ஆண்டு அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்றுதான் சரித்திரத்திலேயே இடம் பெற்றிருக்கிறது. அங்கே என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசின, அது அப்படியே அங்க ரிப்பீட் ஆச்சு. ஸ்பார்க், அது உலகம் பூரா பரவிற்று. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? Why the revival is not coming? It's not coming because what are we doing is totally wrong. நாம் செய்கிற எல்லாமே தவறான காரியங்கள், தவறான செயல்கள். ஆகையினாலே எழுப்புதல் வரமாட்டேங்குது. அப்புறம் எழுப்புதல் வரல. இதுல என்ன இன்னொன்று புதுசா ஒரு ஒரு வெளிப்படுத்தல் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, கடைசியா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று வேதத்துல போட்டிருக்குதுன்னு. அருமையான சகோதர சகோதரர்களே, அந்த மாதிரி வேதத்துல எங்கேயுமே இல்லை. அது ஒரு சுத்த பொய். அப்படி எங்கேயுமே இல்லை. இவங்க பின்மாறி என்று போட்டிருக்கிற அந்த வார்த்தையை எடுத்து 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது முன்மாதிரி என்றும், 2ஆம் இப்பொழுது நடக்கப் போகிறது பின்மாதிரி என்றும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் கேட்டீர்கள் என்றால், முன்மாறி 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது, பின்மாறி 20ஆம் நூற்றாண்டில் நடந்து விட்டது. இப்ப அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்மளாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். We are enjoying the result and the outcome of the 20th century revival. And that revival is designated as the Pentecostal revival. அது பெந்தேகோஸ்தே எழுப்புதல் என்று திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. சரித்திர வல்லுநர்களாலும் வேத வல்லுநர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், ஒரு சத்தியம். இது பென்டிகாஸ்டல் ரிவைவல். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது ஏன் எழுப்புதலை நாங்கள் காண முடியவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இல்லை, அவருக்கு இடம் கொடுப்பது இல்லை, அவரை நாங்கள் ஓரங்கட்டி வைத்து விட்டோம். எப்படிங்க ரிவைவல் வரும்? கொஞ்சம் யோசிங்களேன். அதாவது யார் ரிவைவலை கொண்டு வரணுமோ அவரை விட்டுருவீங்க. ஆனா ரிவைவல் வரணும் ஜெபம் பண்ணுவேன். நீங்க தான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாத. இட்ஸ் a waste. Don't pray for revival. It's not going to happen. It's not going to come because you pray. சரி, ரெண்டாவது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. There should be unction in the pulpit. அப்பதான் there will be action in the pew. I hope you know what is a pulpit and what's the pew. புல்பிட் என்றால் மேடையிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிற, அது என்ன மேடையா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. அங்கே அபிஷேகம் இருக்க வேண்டும். அங்கே அபிஷேகம் இருந்தால்தான் உட்கார்ந்து கேட்கிற பியூ என்றால் சபையிலே உட்கார்ந்து இருக்கிறார்களே எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பேரு பியூ, PEW. போய் டிக்ஷனரி எடுத்து அர்த்தத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. அவர் அங்கே அப்பத்தான் ஆக்ஷன் இருக்குமா. Without unction in the pulpit, there will not be action in the pew. மேடையில் அபிஷேகம் இல்லை என்றால் கீழே ஒன்றும் நடக்காது. இப்பொழுது சபைகளிலே நீங்கள் அபிஷேகமான மேடை பேச்சாளர்களை அல்லது அபிஷேகம் பெற்ற போதகர்களை, அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை காண்கிறீர்களா? சில ஊழியக்காரங்க வெளியிலிருந்து வராங்க, அவங்க அபிஷேகத்தோட வராங்க, அவங்க வந்து ஒரு 3 நாள் நல்ல கூட்டம் நடத்துறாங்க, எல்லாரும் எழுப்புதல் சொல்லி சந்தோஷமா போறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த அபிஷேகமாவது உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் ஆயிருக்குதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ரெகுலரா நம்முடைய சபைகளிலே, சபையின் புல்பிட், அதாவது பீடத்தண்டையிலே, மேடையிலே அபிஷேகம் என்பது இல்லை. அங்கே அபிஷேகம் இல்லாவிட்டால் கீழே எப்படி ஜனங்கள் மத்தியிலே அபிஷேகம் வரும்?
எழுப்புதல் வரும். எப்படி வருங்க? நோ அங்ஷன், நோ ஆக்ஷன். Unction is by the Holy Spirit. He is the man. He is the person behind every unction. இயேசு கிறிஸ்துவையே அபிஷேகம் பண்ணி விடுதலையா எல்லாரும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், பிணியாளிகளை சுகமாக்கவும், வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசுவே சொல்லுகிறார். He tells it himself. ஆனா நம்ம ஆளுங்க, நம்ம ஊழியக்காரங்க, நம்ம போதகர்கள் எல்லாம் we got the unction. Where is the unction, man? You are unable to cast out one demon. You are not able to heal one sick person. ஒன்னு நடக்கல. எல்லாம் என்னடான்னா ஆசீர்வாதம் 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 என்று பேசிக்கொண்டே போகிறீர்கள். ஆனா நான் இப்ப நிறைய பேர் இவங்க ஆசீர்வாதம் தான் புதிய உடன்படிக்கையினுடைய காரியம், அது அப்படி வருது இப்படி வருது, கிருபையில வருது, அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த பாருங்க, நான் ரொம்ப கவனிக்கிற ஆளு. ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் காணலைங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி கூட்டத்தில் போய் பாஸ்டர் ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்துட்டது அப்படின்ட்டு வருவாங்க. நான் 1 வாரம் கொடுப்பேன், 2 வாரம் கொடுப்பேன், 2 மாதம் டைம் கொடுப்பேன். என்ன பிரதர், என்னமோ ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னீங்க, ஒன்னையும் காணும். அப்ப என்ன ஆச்சு சொல்லுங்க. இந்த பாருங்க, ஆசீர்வாதம் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்தாதாங்க ஆசீர்வாதம் கூட வரும், இல்லைன்னா அது கூட வராது. சும்மா ஆசீர்வாதம் வரும்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து சாகலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுன்னா ஆண்டவர் வானத்தை திறந்தே கொட்டி இருப்பாருங்க. உங்க வீட்டு கூரையை திறந்தே அவர் கொட்டி இருப்பார். இதுக்காக இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சு சிலுவையிலே அவரை சாக வச்சு அவரை பாடுபட வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்கிறது நியாயமா அவருக்கு? சிம்பிள்ங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது அவருக்கு கஷ்டமே கிடையாது. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா, ஒழுங்கா விசுவாசிச்சீங்கன்னா, ஒழுங்கா ஜெபிச்சீங்கன்னா, ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் தன்னால கொட்டும். அதுதான் வேதம் சொல்கிற ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு பெயர் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப தப்பாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஆசீர்வாத பிரசங்கியார் இல்லை, அதனால என்ன என் மேல கோச்சுக்காதீங்க. நான் சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆழமாக ஆராய்ந்து படித்து போதிக்கிற ஒரு ஊழியக்காரன். எழுப்புதலை குறித்து போதிக்கிற ஒரு ஊழியக்காரன். என்ன பாச இதெல்லாம் பேசுறீங்க, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுங்க, நான் பேச மாட்டேன். ஐ டோன்ட் லைக் இட். ஏன்னா உங்களை நான் வஞ்சிக்க விரும்பலை, உங்களை ஏமாத்த நான் விரும்பலை, உங்களை கொண்டு போய் இப்போ தவறான வழியில் நடத்தி கொள்ளவும் நான் விரும்பலை. நான் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், முடிவில் பரலோகம் போய் சேரணுங்கிறதுல முழுமையான உரிமையான பாரத்தை கொண்டிருக்கிறவன் நான். அதற்காக நான் எதை வேணாலும் செய்வேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னா நான் செய்ய மாட்டேன். தயவு செய்து என்ன ஜெபம் கூட சொல்லாதீங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் சத்தியத்தை மட்டும்தான் பேச கத்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் 50 வருடம் ஊழியம், 50 வருட ஊழியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி. So unction should be in the pulpit so that there will be action in the pew. மேடையில அபிஷேகம் இருந்தால்தான் கீழே சபையின் மத்தியின் மக்களிலே அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் வந்தால் எழுப்புதல் தன்னால வரும். அது ஒரு பாயிண்ட். சரி, இப்போ ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி அதிலிருந்து ஒன்றை விளக்க நான் ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாருக்கும் தெரியும் எலியாவை பத்தி. எலியாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியாவை பத்தி ஒருத்தன் தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சரி, அந்த எலியாவினுடைய கதையிலிருந்து ஒரே ஒரு
ஒரு ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் இப்ப எடுக்க போறேன். நல்ல கவனிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். நல்ல கவனி. எலியாவை கர்த்தர் ஆகாவிடத்திலே அனுப்புகிறார். அவன் அங்கே போகிறான். அப்போ எல்லாரும் அவனை பார்த்து கேட்கிறாங்க, நீர் எங்கே வந்திருக்கிறீர் என்று கேட்கிறான். அதற்கு அதுக்கு எலியா சொல்றான், ஆகாவினிடத்திலே போய் சொல்லுங்கள். இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. அதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன்னுடைய ஆண்டவனுக்கு சொல். யாருக்கு? ஆகாபுக்கு. அவன் ஒரு ராஜா, இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவன் சொல்லுகிறான், எங்க எழுந்து போய் சொல்லு என்று சொல்லுகிறான். அவன் சொல்றான், உண்மை தேடிக்கிட்டு இருக்கிறான். நீர் அங்க போய் தலையை காட்டினா உன் தலையை சீவி விடுவான். ஏன் ஐயா இந்த வம்பு, என்ன போய் சொல்றீர் அப்படின்னு சொல்லி அவன் பின்வாங்கிறான். அவன் சொல்லிவிட்டான், இப்பொழுது நீ போய் சொல்லு, எலியாய் வந்திருக்கிறான் என்று போய் சொல்லுன்னு சொல்லிவிட்டார். சரின்னு அவன் போய் அப்படியே சொல்லி போட்டான். சொல்லி போட்ட உடனே எலியா அங்க கூப்பிட்டான். ஆகாப் கூப்பிட்டான். இஸ்ரவேலை கலக்குகிறவன் நீர் அல்லவோ அப்படி என்று சொல்றான். இஸ்ரவேலை மட்டும் நான் கலக்க வரல ஆகாப், நான் எல்லாத்தையும் சேர்த்து கலக்க வந்திருக்கிறேன்றான். அப்ப 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அது வாக்குவாதம்னு சொல்றதை விட என்ன பரவாயில்ல. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி 20ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். சவால், நான் என் தேவனுடைய தீர்க்கதரிசி, நான் ஒருவன். நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசியாகிய எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துக்கு கொண்டு வர சொல்லு என்று சொல்லி ஆகாபு கிட்ட சொல்லிட்டான். ஆகாவும் சரி, இவன் என்னத்தை கிழிச்சிட போறான் அப்படி என்று சவாலை ஒத்துக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சுட்டா. எல்லாரும் பாகாலினுடைய எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்மேல் பர்வதத்துக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. டேட்டு குறிச்சாச்சு, டைம் குறிச்சாச்சு, எல்லாரும் அங்க வந்தாச்சு. அப்போ 22ஆம் வசனம் எல்லாத்தையும் படிச்சுட்டு போன ரொம்ப நேரம் ஆகும். அது சுருக்கமா மாத்திரம் நான் சொல்றேன். 21ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இதான் சவால். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். நான் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த எலியாவை எதற்கு எடுத்திருக்கிறேன் என்றால், ஒரு முக்கியமான காரணத்திற்காக எடுத்திருக்கிறேன். என்ன பாஸ்டர், நம்ம எல்லாம் புதிய உடன்படிக்கை காலத்தில் இருக்கிறோம், இந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண காலத்தில் உள்ள எலியாவை பற்றி பேசுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அதுக்காக தான் அதை எடுத்திருக்கிறேன். சொல்லியாச்சு. எல்லா தீர்க்கதரிசிகளும் நான் ஒருத்தர் தான் மீதி இருக்கிறேன், உங்க தீர்க்கதரிசிகளும் 450 பேர், எல்லாரும் வாங்கன்னு சொல்லியாச்சு. வாங்கன்னு சொல்லி போட்டு கர்மேல் பர்வதத்தில் கூடியாச்சு. அப்புறம் அங்க பலியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சு. நான் சுருக்கமா அந்த கதையை சொல்லிட்டு போறேன், நீங்க அதெல்லாம் இந்த 18ஆம் அதிகாரத்தில் படிச்சுக்கோங்க. பலியிடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சாச்சு. காளைகள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. பலி பீடத்துக்கு மேடையை கட்டியாச்சு. காளையெல்லாம் அடிச்சு நொறுக்கி பலியிட்டு அது மேல போட்டாச்சு. இப்போ எலியா பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளை பார்த்து, உங்களுக்கு நான் முதலாவது தருணம் தருகிறேன், நீங்கள் உங்களுடைய பாகால் என்ற கடவுளை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறாரா பார்ப்போம். சவால் என்னன்னா, வானத்திலிருந்து அக்னியை கொடுத்து இந்த பலியிட்டிருக்கிற பலி ஆடுகளை மாடுகளை எந்த யாருடைய அக்னி இதை பட்சிக்கிறதோ அது அவன்தான் தேவன், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் சவால். விட்டுட்டாங்க தைரியமா. இவ்வளவு பெரிய சவால், இவன் ஒரு ஆளுங்க, ஆனா இவனுக்கு எதிரிகள் 450 பேர். உடனே அவன் என்ன செய்கிறான், 450 பேரை சொல்லிவிட்டான். 450 பேர் வந்துட்டாங்க. 450 பேர் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ 24ஆம் வசனத்தில் எலியா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கப்பா.
நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால ராஜாவால ஒன்றும் பேச முடியல, எல்லாரும் ஒத்துக்கிட்டாச்சு. ஜனங்கள் எல்லாரும் ஓகே, கரெக்ட் வேர்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதினால் நீங்களே முந்தி என்ன பாருங்க, எலியாவுக்கு உண்மையிலேயே ஆவியில ஒரு பெரிய உற்சாகம் பாருங்க. இந்த உற்சாகம் வந்து இப்ப நான் சிரிக்கிற மாதிரி அவனும் சிரிச்சிருப்பான் போல தெரியுது. சரி, காலையை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் நெருப்புகளால் உங்களை தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். 28ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனத்து எல்லாம் முடிஞ்சது. காலை அவர்கள் பாகாலே என்று சொல்லி உத்தரவு அருளும் என்று சொல்லி காலை தொடங்கி 26ஆம் வசனம் மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கூப்பிட்டாங்க. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். தெரியும் தானே, இந்துக்கெல்லாம் கரகாட்டம் ஆடுவாங்க, எல்லாரும் ஆடுவாங்க. அந்த மாதிரிலாம் இவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒன்றும் நடக்கலை. மத்தியான வேளையிலே எலியா அங்கே தோன்றி 27ஆம் வசனம் பரியாசம் பண்ணி, கர்த்தருடைய மனுஷனாச்சே, எலியாவின் ஆவியை பெற்றவனாச்சே, எலியாவின் ஆவினா பரிசுத்த ஆவி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தேன். எலியாவின் ஆவி என்பது ஒரு பெரிய பரிசுத்தாவியினுடைய மிகப்பெரிய வெளிப்படுத்தல். எல்லாருடையத்திலையும் இருந்த பரிசுத்தாவியின் வெளிப்பாடுகளுக்கு மேலான மிகப்பெரிய வெளிப்பாடு பரிசுத்தாவியானவரால் எலியாவின் வாழ்க்கையிலே நடந்தது. அதுக்காகத்தான் நான் இதை எடுத்தேன். சரியா? என்ன பாஸ்டர் பழைய ஏற்பாடெல்லாம் பேசுறீங்கன்னு என்று கோச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மிகப்பெரிய வல்லமையின் வெளிப்பாடு எலியாவில் தான் நிறைவேறிற்று. அதனாலதான் இதை எடுத்திருக்கிறேன். அந்த எலியா என்ன சொன்னான், மத்தியான வேலை வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு இன்னும் ஒரு தசத்தை பக்கம் விடுங்க. சரியான கிண்டலுங்க அந்த எலியாவுக்கு. இன்னும் ஒருத்த சத்தமா கூப்பிடுங்க. அவன் தேவன், ஒருவேளை அவன் தேவனாமே தியானத்தில் இருப்பான். எப்படி? எலியா சாதாரண ஆள் இல்லை, பரிசுத்தாவியானவர் உள்ளே இருக்கிறார். அப்படியே பொங்கிக்கிட்டு வருது அவனுக்கு. ஒருவேளை அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான், பிஸியா இருப்பாராம், வேற இதுலயோ பிஸியா இருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான். உங்களெல்லாம் விட்டு அவன் எங்கேயாவது போயிட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றார், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் திரும்ப திரும்ப படிச்சு சிரிப்பேன். ஏன்னா இதுதாங்க சூப்பர் சேலஞ்ச், சவாலிலேயே மிகப்பெரிய சேலஞ்ச். இதுதான் பயங்கரமான சேலஞ்சு. என்ன சொல்றான் பாருங்க, தூங்கி கொண்டிருப்பான், அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கும், அதனால இன்னும் ஒரு சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டேன். அவங்களும் இன்னும் உரத்த சத்தமா கூப்பிட்டு ஒன்னும் நடக்கல. அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் டைம் கொடுத்தானோ தெரியாது. எல்லாம் தங்களை கீறி கொண்டாங்க, அதை கொண்டாங்க, இதை கொண்டாங்க, பாகாலி தீர்க்கதரிசிகள் எல்லாம் போட்டு கொண்டாங்க. இவன் ஒரு ஆள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஒரு ஆளுக்கு பின்னால இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் ஒன்றே போதுங்க. 450 பாகால் தீர்க்கதரிசி ஏமாத்திரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் முடிஞ்சது. அப்பொழுது எலியா 30ஆம் வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு விறகுகளை அடுக்கினான், காளைகளை எல்லாம் துண்டிச்சு விறகு மேல போட்டான். எல்லாம் நடந்தது. கடைசியா தண்ணியை கொண்டு ஊத்துக்கிட்டான் 35ஆம் வசனத்துல. ஏன்னா எங்கேயாவது கீழே நெருப்பு வச்சு அது வேற மாதிரி இவங்கெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டு எலியாச்சலாம் ஊத்து தண்ணிய கொட்டமா கொண்டு வந்து ஊத்து அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டான். வாய்க்கால்களை எல்லாம் தண்ணீரால் நிரப்பினான். இதை சுருக்கமா சொல்றது கொஞ்சம் கஷ்டங்க. இது மட்டுமே நான் 1 மணி நேரம் மெசேஜ் எடுப்பேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஓகேயா? தேங்க்யூ. அந்திப்பலி செலுத்து அந்த வேளையில எல்லாம் ரெடி. அப்பொழுது அவன் சொன்னான், எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும். இதுதாங்க ரிவைவல். ஹலோ, இதுதான் ரிவைவலினுடைய அடித்தளம்.
இதுதான் ரிவைவலுக்கு ஃபவுண்டேஷன். உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த சவாலை எந்த ஊழியக்காரன் செய்கிறானோ அவனால தாங்க எழுப்புதல் வரும், இல்லாவிட்டா எழுப்புதல் வராதுங்க. இந்த சவால் விடுகிற ஊழியக்காரன் இன்னைக்கு எங்கேயாவது இருக்காங்களா? இந்த சவாலை திருப்பி திருப்பி படிங்க, இந்த 18ஆம் அதிகாரத்தை. இந்த சவாலை விடுகிற ஊழியக்காரனால மட்டும்தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும், இல்லாவிட்டால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, முடியவே முடியாது. தலைகளை நின்று தண்ணி குடிக்கிறதுனால முடியாது, இல்ல 40 நாள் உபவாசம் இருக்கிறதுனால முடியாது. இந்த மாதிரியான சவால் விட்டு சவாலிலே முன்னுக்கு நிற்கிற ஒரு ஊழியக்காரன் எழும்ப வேண்டும். அப்பத்தாங்க எழுப்புதல் வரும். தெரியுமா உங்களுக்கு? எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும். வரவே வராது. எலியாவை மாதிரி ஒரு ஆள் எழும்பணும். சரி, கேட்டர்களும் அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும் என்னை கேட்டர்களும் என்று ஜெபம் பண்ண. அவ்வளவுதாங்க அவன் ஜெபம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால தண்ணீரையும் நக்கிப்படும். அவன் என்னங்க ஜெபம் பண்ணா? காலையிலிருந்து மத்தியானம் வரைக்குமா? இல்ல திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் பிரேயர் பண்ணானா? இல்ல லாங் பிரேயர் பண்ணானா? இல்ல, சிம்பிள் பிரேயர். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். இதுதாங்க முக்கியமான ஒரு காரியம். இப்படி ஒரு ஊழியன் எழும்ப வேண்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றும், நீர் என்னுடைய தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு எழுப்புதலை அனுப்பும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். தெரியுமா? அப்பதான் எழுப்புதல் வரும், இல்லைன்னா வராது. அப்படி ஜெபம் பண்ணா பாருங்க, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், ஆண்டவரே என்னை கேட்டருளும், இஸ்ரவேலின் தேவனே என்னை கேட்டருளும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீ இஸ்ரவேலின் தேவன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு நீர் இன்றைக்கு என்னுடைய இந்த வேண்டுதல்களை நீர் கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று இருமுறை மட்டும்தான் சொன்னான். வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வான தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து, நல்ல கவனிங்க, எழுப்புதல், எழுப்புதல், முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பறைசாற்றினார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரன் எழும்புவானா? எழும்புவானாங்க? எழும்பி இருக்கிறானா? உங்களால கொஞ்சமாவது யோசித்து பார்த்து இவன் அந்த மாதிரி ஊழியக்காரன் உங்களால சொல்ல முடியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உடனே எலியா விட்டானா 450 பேரையும் பிடிச்சான், கொன்னு விட்டான். சரி, அந்த டீட்டெயில்ஸ் நான் ரொம்ப போக வேண்டாம். கடைசி அவன் சொல்ற 42ஆம் வசனம், எலியா பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால்களில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தை பார். இதெல்லாம் அதுக்கு பிறகு நடக்கிற அற்புதம். இதைத் தொடர்ந்து அவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசா ஒருவன் எழுக்கிறான். சரியா? எலிசான்னு ஒருத்தன் எழும்புறான். தீர்க்கதரிசியினுடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுடைய ஊழியக்காரனாக எலிசா எழும்புகிறான். அந்த எலிசா தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் எலியாவை பின்பற்றி போகிறான். அப்போ எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எல்லாம் நிறைய காரியங்கள்லாம் அதில் இருக்குது, அதெல்லாம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லலை. எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவன் எலியா சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது நீ என்னை கண்டால் நீ கேட்கிறதை நான் உனக்கு கொடுக்க அருள் செய்வேன் என்றான். என்ன கேட்டான் இவன்? உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான ஆவி என் மேல் இருக்க வேண்டும் என்று போட்டான். பாருங்க ஒரு போட்டு. இதுதாங்க ஊழியக்காரனுடைய வேகம் இப்படி இருக்க வேண்டும்.
எலியாவினுடைய அதிசயங்கள் அற்புதங்களை செய்வதை கொண்டவன எலிசா சொல்லுகிறான், அவன் மேல் இருந்த ஆவியின் இரட்டத்தனையான ஆவியின் அபிஷேகம் என் மேல் வேண்டும். இன்னைக்கு யாராவது இப்படி கேட்கிறாங்க? யாரை பார்த்துங்க கேட்கறது? எலியா மாதிரி ஒரு ஊழியக்காரன் இருக்கான? அதுவும் கிடையாது. அப்புறம் நம்ம எப்படி பார்க்கறது? எனக்கு எலியாவினுடைய ஜெபம் ரொம்ப பிடிச்சிருந்தது. விட்ட மாட்டேன், நான் நீர் எடுத்து நான் உங்களை விட்டவே மாட்டேன் என்று சொல்லி பிடிச்சு கொண்டே போறான். பிடிச்சு கொண்டு போய் கடைசியில் எலியா சொல்லிட்டான், அந்தவர் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பின்பற்றி நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பார்த்தால் அப்பொழுது உனக்கு நீ கேட்கிற இந்த இரட்டத்தனையான அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லிட்டான். எலியா விடுவானா? எலிசா விடுவானா? கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டான். புட்டி என்று புட்டிச்சு எலிசாவை விட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் போயிட்டான். கடைசி வரைக்கும் போய் எலிசா எடுக்கப்படுகிற நேரம் வந்துட்டது. எடுக்கப்படுகிற நேரம் வந்த உடனே அவன் எலிசா சொல்லிட்டான், நான் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட போறேன், நீ இங்கேயே இரு, நான் அக்கறை மட்டும் போகிறேன் என்று சொல்கிறான். அப்போ எலிசா சொல்றேன், இந்த பாரு, இதெல்லாம் என்கிட்ட நீ பேசக்கூடாது. அது என்ன நான் இங்க நிக்கிறது, நீர் அக்கறை பக்கம் போறது, நான் உம்மோட தான் வருவேன். நீர் மேல எடுக்கப்படுறது நான் பார்ப்பேன். உண்மையில் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் ரெட்டத்தனையா என் மேல வரணும், வரலன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக போகிறான். போய் எல்லாம் பண்ணி அடுத்த சைடு போயாச்சு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் இது காணப்படுகிறது. அப்பொழுது எலிசா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, 6ஆம் வசனம், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை. ஒருவனுக்கு அபிஷேகம் வேண்டும் என்றால் இதுதாங்க ரூட்டு. நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே 2 பேரும் கரை தாண்டிட்டாங்க, யோர்தானை தாண்டிட்டாங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் 2வா பிரிந்தது. அவர்கள் 2 பேரும் அக்கறைப்பட்டாங்க. அக்கறைக்கு போன உடனே, நீ அரிதான காரியத்தை கேட்டாய், நீ எடுத்துக்கொள்ளப்படுவையில் நீ இதை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். 10ஆம் வசனம். கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாதுட்டான். இப்படி இருக்கணுங்க ஊழியக்காரனும். அபிஷேகம் பெற்றவனும் அபிஷேகம் பெற்றவனுடைய 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற ஊழியக்காரனும் இப்படி இருக்கணும். அப்பதாங்க எழுப்புதல் வரும். இல்லைன்னா எழுப்புதல் எங்க இருந்துங்க வரும்? சும்மா எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு வாயில சொன்னா வந்துருமா? எழுப்புதல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டான், இல்லாவிட்டால் கிடையாதுன்ட்டான். அவர்கள் பேசிக்கொண்டு போகையிலேயே 11ஆம் வசனம், அவர்களை ஒரு அக்கினி குதிரைகளும் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து போட்டது. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறினான். அதற்கு எலிசா கண்டான். அடுத்த வசனம், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு 2 துண்டாக கிழித்து, ஏன் ஆண்டவரே என் எஜமானை எடுத்துக்கொண்டீர்? பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்தான். திரும்ப போய் யோர்தானின் கரையிலே நின்றான். 14ஆம் வசனம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் 2ஆக பிரிந்தது. பிரிந்ததினாலே அவன் இந்த பக்கம் பார்த்து வந்து விட்டான். என்ன கேட்கிறான் பாருங்க, எலியாவின் தேவன் எங்கே? That was the prayer of Elisha. Where is the God of Elijah? I want him. I want his anointing. Where is the God of Elijah? இதை அடிப்படையாக வைத்து இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கப் போகிறேன். எனக்கு அதை சொல்றதுக்கே என் தேகமெல்லாம் புல்லரிக்குதுங்க. எலிசா சொன்னா, வேர் இஸ் த காட் ஆஃப் எலைஜா?
இந்த 20ஆம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்று நான் சொல்லட்டுமா? Where are the Elijahs of God? God is the same. Jesus Christ is the same yesterday, today, and forever. Malachi 3:6. God never changes. Elisha cried, where is the God of Elijah? Today our cry should be, where are the Elijahs of God and Elishas of God? தேவனுடைய எலியாக்கள் எங்கே? ஒரு எலியாவை கூட காண முடியவில்லையே. தேவனுடைய எலிசாக்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? ஒரு எலிசாவையும் காண முடியவில்லையே. Where are they? எங்க போயிட்டாங்க? We need Elijahs of God. God is the same. Jesus Christ is the same yesterday, today, and forever. Maybe இந்த புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் இப்படி ஜெபிப்போமா? Where is the God of Paul? Where is the God of Peter? Where is the God of John? Where is he? Who is Paul's God? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடவுள் யார்? இயேசு. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய கடவுள் யார்? இயேசு. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய கடவுள் யார்? இயேசு. Where is he? Where is the God of Paul? Where is the God of Peter? Where is the God of John? We don't see him. We don't see his actions. We don't see his healings. We don't see his deliverances. Is he dead? Is the God of Paul, God of Peter, God of John dead? மரித்து போயிட்டாரா ஐயா? இயேசு கிறிஸ்து என்ன மரித்தா போய்விட்டார். Where is he? Bring him out by the anointing of the Holy Spirit. நான் உங்களுடனே கூட எப்பொழுதும் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பி தருவேன். Receive him. He is my agent with you. Without him you can do nothing. We need Pauls. We need Peters. We need Johns. We need Thomas. We need people like them in the 21st century to bring revival. Otherwise, the revival is not going to come. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும் வரைக்கும் எழுப்புதலை மறந்து விடுங்கள், வரவே வராது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு எழுப்புதலை கொண்டு வந்தவன் பேதுரு. Where is Pedro's God? Peter's God? Jesus, where is he? Hiding? No, we are not bringing him to the public. How are we going to bring him? Through the Holy Spirit. Through the anointing of the Holy Spirit. By performing miracles through the Holy Spirit. By operating the gifts of the Spirit through the Holy Spirit. Only then you can prove Jesus Christ to this world. Only then the revival will come. Otherwise the revival will not come. We need Elijahs of God. We need Pauls of Jesus Christ. We need Peters and Johns and Thomas and Matthew and Luke and everybody should rise up. 12 பேர் உலகத்தையே கலக்கினார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போட்டிருக்குது. அதை கூட படிக்கலையா?
12 சீஷர்களும் அப்போஸ்தலர்களாக மாறி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்கிற அவ்வளவு பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தவர்களை மறந்து விட்டீர்களா? நம்மால் ஏன் கொண்டு வர முடியவில்லை? Because we don't think about God like Elijah and Elisha did. We don't think about God like Peter and John and Paul did. No, we are not doing it. Then how do you expect the revival? எழும்புங்கள். பவுலை போல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழும்புங்கள். பேதுருவை போல நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழும்புங்கள். பேதுருவை போல அலங்கார வாசலினை உட்கார்ந்திருந்த சப்பானியை எழுப்பிவிட்டதை போல நானும் எழுப்ப வேண்டும் என்று துடிப்போடு எழும்புங்கள் ஐயா, எழும்புங்கள். அப்பதான் எழுப்புதல் வரும், இல்லைன்னா வராது. நீங்க குட்டிக்கரணம் போட்டாலும் வராது. ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குது? அதுக்கு இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்கு. நான் ஒரு 10-15 காரணத்தை எழுதி வச்சிருக்கிறேன். என்னால் போக முடியல. எனக்கு இந்த எலியா எலிசா கதையையும் இந்த பவுல் பேதுரு கதையுமே பேசி முடிக்க முடியாது. எனக்கு முடியுமான்னு தெரியல. அதை விட தாண்டி எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிங்க. Paul is a human being like you and me. உங்களையும் என்னையும் போல அவன் சாதாரண மனுஷன். பேதுரு சொல்ல போனா மீன் பிடிக்கிற படிப்பறிவு கூட கிடையாது. பவுலுடையாவது கொஞ்சம் இருந்தது. யோவான் நல்ல அருமையான ஊழியக்காரன். அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இயேசுவை வெளியே நிரூபிக்கிறதுக்கு புறப்பட்டு விட்டார்கள். இந்த காலத்திலேயும் இயேசுவின் கிறிஸ்துவை உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் உலகத்திற்கு நிரூபிக்காவிட்டால் எழுப்புதலை காண முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, அதை போல நாங்கள் எழும்பாவிட்டால் எழுப்புதலை எங்களால் கொண்டு வரவும் முடியாது, காணவும் முடியாது. அதற்குத்தான் இயேசு சொன்னார், tarry ye in Jerusalem till you are anointed and endowed with the power from above and go. 2ஆம் அதிகாரத்திலே அபிஷேகத்தை பெற்ற 3ஆம் அதிகாரத்திலே அலங்கார வாசலிலே உட்கார்ந்திருந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவின் நாமத்தில் எழும்பு எழுப்பி விட்டான். அவன் எழும்பினான், துதித்தான், குதித்தான், ஓடினான். இதுதாங்க எழுப்புதலின் அடையாளம், அபிஷேகத்தின் அடையாளம். சுத்தி இந்த அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷையை பத்தி பேசி எல்லாத்தையும் மடங்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. You are wasting time and you are wasting God's time. Talk about Peter who raised the man with paralysis on the gate called Beautiful. அத பேசுங்க. செஞ்சானா செய்யலையா? அவன் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்து குதித்து வந்த தூதனா? இல்லையே. உங்களே என்னைய மாதிரி ஒரு மனுஷன் தானே. அவன் என்ன சொன்னான்? I have no silver, I have no gold, I have nothing. But what I have, what does he have? He had Jesus. He had Jesus. Podumaya. He had Jesus. What I have, I'm going to give you. என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை உனக்கு தரப்போகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எழுந்தான், குதித்தான், நடந்தான், போனான். எழுப்புதல் அப்பதாங்க வரும், இல்லைன்னா வராது. சும்மா எழுப்புதல் நின்று தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் வரும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் a waste of time, waste of attempt. We want Paul's, Peter's, John's, Luke's, Thomas, people like them. Otherwise, we will never see revival. Never see.
The end of the world will come. The coming of the Lord Jesus Christ will come. Everything will happen in its own time. Nobody can stop it because it's God's appointed timings. But revival is in your hand and in my hand. Revival உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் இருக்கிறது. அதை கொண்டு வர வேண்டுமானால் நீங்களும் நானும் தான் பிரயாசப்பட வேண்டும். ஒன்றும் இல்லை, ஆவியின் அபிஷேகம். Without that, no revival. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா ஏன் எழுப்புதல் வரமாட்டேங்குதுன்னு காரணங்கள் எல்லாம் நான் யோசித்து எழுதினேன். பல இடங்களிலிருந்து எடுத்து எழுதினேன். அதெல்லாம் இப்ப சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். People want to build churches, buildings, I mean. But they don't want to come in. They want to build big churches, buildings, and show to the world, see, we have got big church. But nobody is coming into the church. Because you are not evangelizing. You are not going out to preaching the gospel. You are not inviting people to come to Jesus. How will they come? ரெண்டாவது, we print Bibles. எத்தனை லாங்குவேஜ், எத்தனை பிரிண்ட், எத்தனை டிரான்ஸ்லேஷன்ஸ், சொல்ல போனா எல்லாருக்கும் அதுலயே எத்தனை இருக்குன்னு கூட எல்லாருக்கும் தெரியாது. அதெல்லாம் வேண்டாம். We print Bibles. We carry Bibles. முதலையாவது கையில் எடுத்துட்டு போனோம், இப்ப செல்போனுக்கு வந்துச்சு, செல்போனையாவது கொண்டு போறோம். We print Bibles, we carry Bibles, but we don't read Bible. Hello? We print Bible, we carry Bible, but we don't read Bible. எழுப்புதல் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? We talk about God, that our God is a great God, big God, almighty God, who can do everything, who can deliver you, who can remove your curses, who can heal you. Everything we all talk about God. Talk about God. But we don't believe God that He will do it. We are good talkers, but we are not good believers. We talk about God. Very nice. I'm hearing it. We talk about God, but we don't believe God. If you believe God, revival will come. Things will start happening. Talking about God is not going to do anything. Believing God will perform everything. Don't just talk. Start believing Him. Believe on the Lord Jesus Christ, you shall be saved and your household. Jesus said, if you believe, you will see the glory of God. There is nothing which is impossible for them that believe. Not for them that talk. People love to talk, but they don't want to believe. They put the blame on the other person, saying, oh, I believe, he doesn't believe. And he will say, I believe and you don't believe, so nothing is going to happen. Stop talking, start believing. Then the revival will come. All right? Hope you understand.
இது ரொம்ப ஃபன்னி. We talk about Jesus as the savior of this world. But many of the believers who are saying that they are believers has not been saved by believing in him for their own salvation. இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் என்று வாயிலே சொல்லுவார்கள், ஆனால் தங்களுடைய ரட்சிப்புக்கு இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. எப்படிங்க எழுப்புதல் வரும்? கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். We want to appease sin. அதாவது பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு, இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு, இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி, இப்படி எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் பாவத்தை எதிர்த்து பேச மாட்டோம் என்கிறோம். Don't appease sin. Oppose sin. A-P-P-E-A-S-E is appease. Appease means cooperating with sin. It's okay. God is not going to punish me. He is full of grace. You know, he loves me so much that even if I commit some sins, he will close his eyes for that because grace is there. No, sir. Oppose sin. Learn to oppose sin, which means you should oppose sin. You should teach the people to oppose sin. We have to teach the church oppose sin. Then the revival will come. We preach everything besides salvation. How to live happy. How to be blessed. How to live without curse. How to earn more and more money or more and more wealth, and how to do all that. Everything we keep teaching them, we keep preaching them. We don't preach salvation. We don't. To be very frank, let me tell you, I've been watching YouTubes and Facebooks and all the TV channels and everything. Nobody, I repeat again, nobody, no preacher preaches about salvation. ரட்சிப்பை பற்றி ஒரு ஊழியக்காரனாவது, ஒரு பிரசங்கியாராவது, ஒரு போதகராவது பேசுவது கிடையாது. பாருங்க போய். ஆசீர்வாதம். யூடியூபை திறந்தா ஆசீர்வாதம், நன்மைகள், சாபங்கள் ஒழிந்தன, இன்னும் பாவம் செய்ய, கிருபை உன்னை மூடிக்கொள்ளும். ஏங்க இதெல்லாம் பேசினா ரிவைவல் வருமா? Preach salvation, for which Jesus came into this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த ரட்சிப்பை பத்தி பேசுங்க ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை பேசுங்கள், கட்டளையை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது தன்னால ரிவைவல் வரும். If you don't preach about salvation, you are not going to see the revival. ரட்சிப்பை பற்றி பேசாமல் எழுப்புதல் வரும் என்று பகல் கனவு காணாதீர்கள் ஊழியக்காரர்களே. பகல் கனவு காண வேண்டாம். விசுவாசிகளுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். The result of revival is salvation. When the revival breaks out,
more people will be coming into salvation. More people will come to know Jesus Christ. More people will come into the church. More people will be prepared, will be ready to go to heaven. When the revival comes, when you preach about salvation. If you preach about everything else besides salvation, you are not going to get revival. You are not going to get people into the church. You are not going to see anything wonderful. And you are all going to take the people to hell. Please keep it in mind. Why revival is not coming? It will not come. I have only done, I prepared 10 points. But I have spoken to you only 4. Next week I'll talk to you again. தவறாக புரிந்து கொண்டு ரிவைவல் எங்கே வரும் வரும் என்று பகல் கனவு காணாதீங்க. Pray for the anointing of the Holy Spirit. That's the only prayer you have to do. Pray for the anointing of the Holy Spirit on you, on the church, in your family, everywhere you go. Nothing else is going to work. Without the Holy Spirit, no revival. கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. திரும்பவும் சந்திப்போம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்டான். நாங்கள் இந்த காலத்திலே தேவனுடைய எலிசாக்கள் எங்கே? இயேசுவினுடைய சீஷர்களாகிய பவுல்கள் எங்கே? இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாகிய பேதுருகள் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான்கள் எங்கே? ஆண்டவரே, எங்களுக்கு பேதுருவை தாரும், யோவானை தாரும், பவுலை தாரும். திரும்பவும் அவர்களை எங்கள் மத்தியிலே எழுப்பி அனுப்பித்தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். அப்பொழுது எழுப்புதல் வரும். கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எழுப்புதல் தேவை ஆண்டவரே. பவுலை எழுப்பும், பேதுருவை எழுப்பும், யோவான்களை எழுப்பும், தோமாக்களை எழுப்பும், லூக்காக்களை எழுப்பும், மத்தேயுக்களை எழுப்பும். நம்முடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களுடைய ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எழுப்பும் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்யவும், அற்புதங்களை நடப்பிக்கவும், உம்மை இந்த ஜனங்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கவும், கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் மரித்து போகவில்லை என்பதை நிரூபிக்கவும் தேவரீர் எங்கள் மத்தியிலிருந்து அப்படிப்பட்டதான ஊழியக்காரர்களை நீர் எழுப்புவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னோடு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்ணை அறிவிக்கிறேன். 6478398393. எந்த கேள்விகளானாலும், எதற்கும் விளக்கம் தேவையானாலும் என்னோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஐ லைக் இட். ஏன்னா நீங்கள் மற்றவர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க வேற எதையா சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. இதனால குழப்பங்கள் தான் கூடுது. நல்லா என்கிட்ட நேரடியாக பேசுங்க. ஓகே. 6478398393. உங்கள் கேள்விகளுக்கும் உங்களுக்கு தேவைப்படுகிற விளக்கங்களுக்கும் விளக்கத்தையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.